லேட்டாக வர்றாரு, லேட்டாக போகிறாரு, சீக்கிரம் போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஆமாம், நடிச்சிருப்பாரு, ஒரு பெரிய செலவு பண்ணியிருக்கிறாரு, ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, ஒரு படம் மோடலை அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு வருத்தம் இருக்க தரசி. அவருடைய மார்க்கெட்டை சரிச்சு விட்டுருச்சு. யார் முருதாஸ் கஜினி கொடுத்தப்ப கஜினியை கொண்டாடினாங்க. அங்கே அதான் வெற்றி தோல்வி தான் ஒரு மனிதனுடைய எல்லாத்தையும் தீர்ப்பு. வணக்கம் சினி கார்னர் நேயர்களே, வெல்கம் டு தி எபிசோட் ஆஃப் சினிமா சர்ச்சைகள். நான் உங்க விஜய் தயா. ஸோ பிக் பாஸ் ஹிந்தி வந்து சல்மான் கான் தான் தொகுத்து வழங்கிட்டு இருக்காரு. அதில் அவர் சிக்கந்தர் மூவி பற்றியும், ஏஆர் முருகதாஸ், மதராசி, சிவகார்த்திகேயன் பற்றி பல விஷயங்கள் பேசியிருப்பாரு. அது இப்போ ஒரு கான்ட்ரவர்சியாகவே எழும்பியிருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு இன்னைக்கு விளக்குறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பத்திரிகையாளர் சுபீர் அவர்கள் தான். வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஸோ சிக்கந்தர் பற்றியும் ஏஆர் முருகதாஸ் பற்றியும் சல்மான் கான் அடித்த காமெண்ட் எப்படி பார்க்கப்படுது? முதல்ல இந்த பிக் பாஸ்ங்கிறது பிக் பிரதர்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலாண்டில் ஒரு ஷோ. அது வேர்ல்டில் இருக்கக்கூடிய பல ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுவாங்க. அது தமிழ்நாடு, இந்தியாவிலேருந்து ஷில்பா ஷெட்டி ஒரு முறை போனாங்க. அவங்க கிரேசிசம் பார்க்குறாங்கன்னு ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அப்போ தான் அந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கரமாக வெளியில் தெரிய ஆரம்பிச்சிது. அதை அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவில் கொண்டு வந்து எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணுறாங்க. தமிழில் பண்ணுறோம், அப்புறம் வந்து ஹிந்தியில் பண்ணுறாங்க, மலையாளத்தில் மோகன்லால் பண்ணுறாரு, தமிழ்நாட்டில் கமல்ஹாசன் பண்ணியிருந்தார், இப்போ விஜய் சேதுபதி பண்ணுறாரு, தெரியும். இந்த நிகழ்ச்சியில் இப்போ ஹிந்தியில் வந்து சல்மான் கான் அதை வந்து கோஸ்ட் பண்ணுறாரு. அப்போ இடையில அந்த பிரேக்கில் தமிழ்நாட்டில் எப்படி கமல்ஹாசன் நிறைய விஷயங்கள் சொல்லுவார்ல, பழைய படங்கள் நடந்த சம்பவங்கள், ஏதாவது புக்கு பற்றின ரெஃபரன்ஸ் எல்லாம் நிறையா சொல்லுவார், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் போன வாரம் நடந்த எபிசோடில் சல்மான் கான் வந்து ஏஆர் முருதாஸை பற்றி பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரு. ஏஆர் முருதாஸுக்கு வந்து வாய்ப்பே இல்லாமல் இருந்தார், ஃப்ளாப் படம் தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தார், நான் தான் வந்து அவருக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தேன், பட் இந்த படம் போனோன்னே என்னையவே ஒரு தப்பாக சொல்கிறாரு, என்னை டார்ச்சர் பண்ணேன், நான் லேட்டாக வந்தேன், ஷூட்டிங் நைட் வைக்க சொன்னேன், அப்படி அதனால தான் படம் ஓடலன்னு சொல்கிறாரு. சரி, அப்படி இந்த படம் ஓடலன்னா கூட அடுத்து வந்து மதராசின்னு ஒரு படம் பண்ணார் இல்லையா, அந்த படம் ஓடிச்சா அப்படின்னு ஏஆர் முருகதாஸ் மேலே வந்து பல குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. இதை எப்படி பார்க்கணுன்னா, ஒரு சினிமாவில் இது எப்போவுமே நடக்கிற விஷயந்தான். சமீபத்தில் ஒரு பெரிய ஹிட் படம், தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஹிட் படம், பல கோடி வசூலை அள்ளி குவித்த படம். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் அந்த படத்தினுடைய டைரக்டருக்கும் படம் ரிலீஸ் ஆக போகிற முத நாள் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க, இனிமேல் நான் வாழ்க்கையில் மூஞ்சியில் முழிக்கவே கூடாது, உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு டேரக்டர் திட்டுறாரு, டேரக்டர் ப்ரொடியூசர் திட்டுறாரு. ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. படம் ரிலீஸ் ஆச்சு, படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. 3வது நாள் அந்த படத்தோடைய சக்ஸஸ் மீட், ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்து போடுறாங்க. இதை ஏன் சொல்கிறேன்னா, சினிமாவில் ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டாங்கன்னா அது சக்ஸஸை வந்து கொண்டாடிடுவாங்க. ஒரு ஃபெயிலியர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஃபெயிலியரை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. இவர்னால தான் படம் ஓடல, இவர்னால தான் படம் ஓடலன்னு மாறி மாறி குற்றச்சாட்டு வைப்பாங்க. நான் கேட்ட ஃபெசிலிட்டி பண்ணி தரல, நான் கேட்ட லொக்கேஷன் தரல, நான் கேட்ட ஆர்டிஸ்ட்டு தரல, நான் கேட்ட டெக்னீஷியன் தரல, நான் கேட்ட ஷூட்டிங் டேஸ் தரல, வேகமாக எடுக்க சொன்னாங்க, அதனால தான் குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு மாறி மாறி சொல்லுவாங்க. இப்போ அவர் என்ன சொல்லுவார், நான் எல்லாம் பண்ணி கொடுத்தேன், ஸ்கிரிப்ட் செய்யலாம், என்கிட்ட சொன்னது ஒன்று, அவர் எடுத்தது ஒன்றுங்க, நான் வந்து என்கிட்ட கதை சொன்னார் ஒரு மாதிரி, ஆனால் அவர் எடுத்தது வந்து வேறு மாதிரி எடுத்துட்டார் அப்படின்னு மாறி மாறி குற்றச்சாட்டு வச்சுக்கிடுவாங்க. எனக்கு பார்க்குறப்ப ஏறக்குறைய இது அந்த மாதிரி தான் இருக்குது. அதில் நடந்த சம்பவம் எப்படின்னா, அப்போ வந்து பயங்கர ஹைலி செக்யூரிட்டியில் இருந்தார். சல்மான் கானுக்கு வந்து பயங்கரமாக த்ரெட்டிங் இருந்துச்சு, இப்போயும் இருக்குது. அதனால் அவர் ஷூட்டிங் போகிறதே ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் போகிறார். அப்படிங்கும் போது அவர் வந்து ஒரு டைமிங் வர்றதில்ல, ஒரு முக்கியமான லொக்கேஷனில் அவரை வச்சு எடுக்க முடியாது, அவருக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் இருக்குது. அது மாதிரி நிறையா சிக்கல் இருந்துச்சு. ரெண்டாவது படமாகவே பார்த்தா அது வந்து ஏஆர் முருகதாஸ் வந்து சமீப காலமாகவே ஒரு டவுனில் இருக்கிறார். அவருடைய தொடர்ந்து படங்கள் வந்து டவுனில் இருக்கிறாரு. ஒருவேளை அவர் அந்த அப்டேட்டை மிஸ் பண்ணிட்டாரான்னு தெரியல. ஹிந்தி படங்கள் இன்றைக்கி வேறு தளத்தை நோக்கி போயிட்டுருக்கு. அப்போ இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உண்மையிலே சொல்ல போனால் சல்மான் கான் வந்து இவருக்கு ஒரு பெரிய ஹிந்தி படம் டைரக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல டேரக்டருக்கு கனவு. ஏன்னா பெரிய சம்பளம், ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி அப்படியே ஹிந்தியில் நிறையா பண்ணலாம். இவர் தான் ஆமீர் வச்சு கஜினி பண்ணார், அப்புறம் என்ன வாய்ப்பு? இல்லை இப்போ சொல்கிறேன், இப்போ வந்து தொடர்ந்து இப்போ சமீபத்தில் தமிழில் பண்ண படம் தர்பாராக இருக்கட்டும், ரஜினிகாந்தை வச்சே தர்பார்னு ஒரு படம் பண்ணி அது எந்த மாதிரி ஆச்சுன்னு நமக்கு தெரியும். ஓகே, அந்த மாதிரி தொடர்ந்து இப்போ ரஜினி பண்ணார். அப்போ அதுக்கு தொடர்ந்து வந்து நிறையா ஹிட் படங்கள் கொடுத்த ஏஆர் முருகதாஸ் சமீப காலமாக ஃபாலிங் டவுனில் இருக்கும்போது சல்மான் ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ சல்மான் ஹிட்ஸ் கொடுத்தாரான்னு நம்ம பார்க்கணும்ல, அதுவும் இல்லை. ஹிந்தி தமிழில் ஒரு நடிகர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாருன்னா அது வந்து நமக்கு பெருசு கிடையாது. ஹிந்தி சினிமாங்கிறது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி, பெரிய சம்பளம். அப்போ அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணாமல் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒருத்தர், அதுவும் டவுனில் இருக்கிற ஒருத்தரை செலக்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்படிங்கும் போது அவரை அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப சரி.
மற்றபடி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் நடந்து கொண்ட விதம்ங்கிறது வந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா ரொம்ப டைரக்ஷன் சைட்லேயும் இன்ட்ராக்ட் பண்ணார், ஸ்கிரிப்ட் சைட்லேயும் நிறையா வந்து அவர் வந்து இன்டர்ஃபியர் பண்ணார். அதனால தான் அப்படின்னு இவங்க தரப்பு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தரப்பில் அவங்க தரப்பு சொல்கிறத பார்க்குறப்ப நான் வாய்ப்பு கொடுத்துன்றாரு. ஆனால் வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்த விடாமல் நீங்கள் தானே பிளாக் பண்ணுறீங்க. ஸ்கிரிப்ட் சைடில் அதை மாற்றுங்க இதை மாற்றுங்க, நான் சொல்கிற மாதிரி சீன் வைங்க, காலைல 9 மணிக்கு தான் வருவேன், 4 மணிக்கு போயிடுவேன் அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனு. இப்போ ஒரு சீனை வந்து நீங்கள் ஒரு 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 40 ஷாட்டில் 30 ஷாட்டில் எடுக்க வேண்டிய சீனை 4 ஷாட்டில் எடுத்து முடிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது ஒரு ட்ராமாட்டிக்காக தான் இருக்கும். ஒரு நிறைய ஆங்கிளில் ஒரு சீனை வந்து கன்வே பண்ணுறப்ப அது சீன் குவாலிட்டியாக இருக்கும் பேசிக்காகவே. அது நம்ம வந்து ஒரு சீனை வந்து நீங்கள் 4 ஷாட்லேயும் சொல்லலாம், 40 ஷாட்லேயும் சொல்லலாம். அப்போ நம்ம வந்து அதை எடுக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும்ல. அது வந்து அங்கே இல்லை. ஸ்கிரிப்ட் சைடில் தலையிடுறாரு, லேட்டாக வர்றாரு, லேட்டாக போகிறாரு, சீக்கிரம் போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. மாறி மாறி குற்றச்சாட்டு. இதில் எல்லாமே தெரியுது என்னன்னா, படம் தோல்வியாக இருந்ததுனால தோல்வி 2 பேரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னாலலாம் தோற்று போச்சுன்னு இவரால் தோற்று போச்சுன்னு அவர் சொல்கிறார், அவரால் தோற்று போச்சுன்னு இவர் சொல்கிறார். இப்போ எந்த குற்றச்சாட்டு உண்மை? ரெண்டுமே தவறு தான். அதாவது ஒரு டைரக்டர் அவரை ஹேண்டில் பண்ண தெரியல, அது தப்பு. ஒரு ப்ரொடியூசர் நடிகராக வந்து அவர் இன்டர்ஃபியர் ஆனது தப்பு. 2 பேரும் மேலேயுமே தப்பு தான். யார் மேலேயும் தப்பு சரிலாம் சொல்லாது. இதில் வெற்றி இல்லை, தோல்வி. இதில் பெரிய கொடுமை என்னன்னா, தயாரிப்பாளர் தான் பணம் போச்சு. இவங்க சண்டையில் வந்து தயாரிப்பாளருக்கு பணம் போனது தான் மிச்சம். ஓகே. ஸோ சல்மான் கான் சிவகார்த்திகேயனை மறைமுகமாக டார்கெட் பண்ணி இழுத்து பேசியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து? சல்மான் கானுக்கும் சிவகார்த்திகனுக்கும் நேரடியான எந்த விதமான ஒரு கான்ட்ரவர்சியெல்லாம் கிடையாது. இந்த படத்தை இவர் பண்ணதுனால இது பண்ணுறாரு. சிவகார்த்திகேயன் இந்த படம் ஏன் பண்ணுறாரு அப்படின்னா, டவுனில் இருக்கப்போ ஏன் ஏஆர் முருகதாஸ் வச்சு படம் பண்ணுறாருன்னா, சிவகார்த்திகேயன் வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கப்போ அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே அவர் காலேஜ் படிக்கிற காலத்தில் கஜினி அந்த மாதிரி ஒரு பேக் டு பேக் பெரிய ஹிட் படம் கொடுத்துட்டு இருக்க ஒரு ஏஆர் முருகதாஸ் அன்றைக்கி ஒரு பெரிய டேரக்டர் இருந்தார். அப்போ நம்ம எல்லாருக்கும் சில ஆசை இருக்கும், நம்ம இந்த கார் வாங்கணும், இந்த கலரில் கார் வாங்கணும். என் ஃப்ரெண்டில் ஒருத்தர் இருக்கார், அவர் சொன்ன மாதிரி அந்த கலர் கார் வாங்கினார். ஒரு எல்லோ கலர் கார் வாங்கணும். அவர் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப நினச்சி அதே மாதிரி எல்லோ கலர் கார் வாங்கினார். அது மாதிரி ஒரு நம்ம நாளைக்கு பெரிய ஹீரோ ஆகிட்டோம்னா இந்த டேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. இன்னொரு காமெடி நடிகர் இருக்கார், இப்போ தமிழ் சினிமாவில் இப்போ இருந்து கொஞ்சம் டவுனாக இருக்கார். அவர் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெரிய நடிகை, அன்றைக்கி ஹீரோயினாக இருந்த நடிகை மேலே பயங்கர ஒரு க்ரஷ். அதுக்கு பிறகு ஒரு காமெடி நடிகராக வந்தோடனே அவங்க வந்து ஹீரோயினை தாண்டி கேரக்டர் ரோல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேரக்டர் ரோல் நடிச்சு இவருக்கு ஜோடி நடிக்க வச்சாங்க. அப்படின்னு நடித்து அவருடைய அந்த இதை இது பண்ணி அது மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, ஏஆர் முருகதாஸ் மேலே இவருக்கு ஒரு பெரிய ஒரு கிரேஸ், பெரிய டேரக்டர் இவர். இன்றைக்கி ஒரு நாளைக்கு இவர் படத்தில் நடிச்சிடணும். அதனால தான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தொடர்ந்து தோல்வி படங்கள் கொடுத்தா கூட பரவாயில்ல, அவருடைய டேரக்ஷனில் நம்ம படம் பண்ணிடணும். ஏஆர் முருகதாஸ் டேரக்ஷனில் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிற ஒரு பண்ணிடணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் பண்ணார். அந்த படமும் சரியாக போகல அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. அவருடைய படங்கள் வந்து அவருடைய படங்கள் மாதிரியே இருக்குது. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த துப்பாக்கியெல்லாம் சொல்லப்போனால் அவ்வளவு ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்கிரிப்ட். பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட அந்த படத்தை வந்து நம்ம பிசுக்கவே முடியாது. பட் ஆனால் என்னென்னா அதவே திருப்பி எடுக்க ஆரம்பிக்கிறார். அதுவே ரிப்பீட்டடாக வருது. மெதராசியில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி, கஜினி, நிறைய படத்தினுடைய அவருடைய படத்தினுடைய இது ஃப்ரெஷ்ஷாக இல்லை, புதுசாக ஒரு அப்டேட்டாக இல்லை. அப்படிங்கும் போது அவர் வந்து அப்படியே அங்கேயே நின்றுட்டார் போல், அந்த கஜினி துப்பாக்கியோடு நின்றுட்டார் போல், தாண்டி ஒன்றும் அப்டேட் ஆகாமே இருக்கிறாரு. ஓகே. ஸோ இப்போது கதை கேட்கும்போது சிவகார்த்திகேயனுக்கும் சல்மான் கானுக்கும் வராத நாலேஜ் படம் பார்த்த உடனே டிசப்பாயின்மெண்ட் வெளிப்படுத்துறது எந்த விதத்தில் நியாயம்? இல்லை, அவங்க கெஸ் பண்ண முடியாது. எல்லா படமுமே வந்து ஓடும், நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் படம் எடுக்கிறாங்க. யாருமே படம் ஓடாது, இந்த படம் நல்ல கதை கிடையாதுன்னு யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறதும் ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகணும். மணிவண்ணன் டேரக்டர்கிட்ட ஒரு முறை பூஜை போட்ட அன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு, இந்த படம் வந்து எப்படி சார் கதை நல்லா ஓடுமா அப்படின்னு. படம் ஓடுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஓடுன்னு நினைத்தான் எடுக்கிறேன். நான் ஒரு வேவ் லென்த்தில் படம் எடுக்கிறேன். அந்த வேவ் லென்த்து ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா படம் ஓடும். இந்த படம் ஓடும்னு எனக்கு 100% நம்பிக்கை இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு நான் வந்து 100 படம் பண்ணுவேன். எப்படியே பண்ணிடலாமே. அது மாதிரி தான் ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. அது வந்து ஆடியன்ஸுக்கு போய் கனெக்ட் ஆகணும் அந்த படம் போகும். அப்போ ஓரளவுக்கு அவங்க கெஸ் பண்ணிடுவாங்க. படம் எடுத்து ப்ரீவியூ பார்க்குறப்ப ஓரளவுக்கு கெஸ் பண்ணுவாங்க. நேற்று கூட ஒரு டேரக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அவர் எடுத்த படத்தை அந்த தயாரிப்பாளர்கிட்ட ப்ரீவியூ ஷோ அன்னைக்கு சொன்னாராம், இந்த படம் ஓடாது சார், படம் வந்து நானே தப்பாக எடுத்திருக்கேன் அப்படின்னு. ஒரு டேரக்டரு, ஒரு பெரிய டேரக்டர் தான் அவர். அவர் ஒரு ப்ரொடியூசரை சொல்லியிருக்காரு, இந்த படம் அவருடைய படத்தை ஒரு படத்தை சொல்லி, இந்த படத்தை நான் வந்து ப்ரீவியூ பார்த்துட்டு தயாரிப்பாளர்கிட்ட சொன்னேன், இந்த படம் ஓடாது. அந்த படம் ஓடலை, படமும் ஓடலை. ஏன்னா ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம்.
ஓரளவுக்கு அது என்னென்னா டிலே ஆகி வர்றது. அந்த படம் ஏற்கனவே டிலே ஆகி தான் வந்துச்சு, 2.5 வருஷம் 3 வருஷம் டிலே ஆகி தான் வந்துச்சு. அப்போ என்னென்னா நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டில் ஒரு 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 இது இருக்கும், ஒரு ஒரு ட்ரெண்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பேய் படமாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி படமாக வரும். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு ட்ரெண்டிங் இருக்கும். அப்போ அந்த அந்த ட்ரெண்டிங்கில் நம்ம ஒரு படம் பண்ணுவோம். 4 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வரப்போ அந்த இது போயிடும். அப்போ அந்த படம் வந்து பெருசாக வந்து ஆடியன்ஸுக்கு வந்து செட் ஆகாது, இல்லை ரீச் ஆகாது. அந்த மாதிரி தான் இப்போ ஏஆர் முருகதாஸை பொறுத்தவரை இப்போ உள்ள கரண்ட்டுக்கு ஒன்றும் வந்து கன்வே ஆகாமே டிலே ஆகுது. ஓகே. ஸோ இப்போ மதராசிக்கு அப்புறம் சிவகார்த்திகேயனும் மன வருத்தத்தில் தான் இருக்காரா? ஆமாம், நடிச்சிருப்பார், ஒரு பெரிய செலவு பண்ணியிருக்கிறாரு, ஒர்க் பண்ணியிருக்கிறாரு, ஒரு படம் மோடலை அப்படிங்கும் போது அவருக்கு ஒரு வருத்தம் இருக்க தானே. அவருடைய மார்க்கெட்டை சரிச்சு விட்டுருச்சு அந்த படம். ஓகே. ஏன்னா இந்த படம் 30 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்த அமரனுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு 50 கோடி ரூபா வாங்குறாரு. இப்போ இந்த படம் ஓடினோடனே திருப்பி அப்படி இறங்கிட்டாரே, சம்பளம் இறக்கத்தான் செய்வாங்க. ஓகே. ஏன்னா எப்பயுமே பிஸ்னஸ் வந்து ப்ரீவியஸ் படத்தினுடைய பிஸ்னஸ் வச்சு தான் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அடுத்த படத்தையும் வாங்குவாங்க. அப்படிங்கும்போது இந்த படம் அமரனில் ஏறின அந்த ஸ்பீடில் இந்த மதராசி இறக்கி விட்டுருச்சு. அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு கை கொடுக்கும். ஓகே. ஸோ இப்போ சல்மான் கான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு, நான் 9 மணிக்கு வந்தேன், ஷூட்டிங் எடுக்க முடியலன்னு சொன்னீங்க, ரைட்டு, ஆனால் 6 மணிக்கு ஒருத்தர் வந்தார்ல, அவரை வச்சு நீங்கள் என்ன எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார். 6 மணிக்கு வந்து அதான் கேட்குறாரு, 6 மணிக்கு வந்து படம் எடுத்தியே ஓடிச்சா அப்படிங்கிறதா அவர் கேட்டதுக்கு அர்த்தம். இல்லை, அவருக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இப்போ அவர் வந்து ஒரு வருத்தத்தில் இருக்கார். இப்போ நீங்கள் வந்து ஒரு கோவத்தில் வார்த்தைகளை கொட்டுறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னை வச்சு படம் பண்ணி நஷ்டமாகிடுச்சு, என்னுடைய கேரியர் வந்து இதாகிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கத்தில் இவர் மேல் உள்ள ஒரு கோவத்தை கொட்டுறார். 6 மணிக்கு வந்த படம் ஓடிடுமா. அண்ட் அந்த பாடி டபுள் குற்றச்சாட்டு முருகதாஸ் வச்சார்ல, அது சல்மான் கான் ஏற்றுக்கவே இல்லை. எப்படி ஏற்றுக்குறாரு? அவர் மேல் வச்ச குற்றச்சாட்டை யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. நான் ஒரு பெரிய பாலிவுட் ஹீரோ, என் மேலே ஒரு அலிகேஷன் வைக்கிறப்ப அதெல்லாம் ஏற்றுக்குருவாங்களா? அது இங்கே தமிழ் சினிமாவில் ஒரு சில நடிகர்கள் வந்து அந்த காலகட்டங்களில் டேரக்டர் சொல்கிறத கேட்பாங்க. டேரக்டர் சொல்கிறது ரஜினிகாந்த் அவர்கள்லாம் இன்றைக்கும் ஒரு புது டேரக்டராக இருந்தாருன்னா கூட அவங்க ஒரு ஒரு இதை விஷயத்தை சொன்னோன்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. அங்கேயும் அப்படி கிடையாது. அங்கே வந்து ஹீரோங்கிறது வந்து ஒரு அப்படியே ஒரு ஒரு மன்னர் மாதிரி, ஒரு அப்படியே பிரின்ஸ் மாதிரி இருப்பாங்க. அவங்கள வந்து யாருமே எதுவும் சொல்லிடக்கூடாது, அவங்க சொல்கிற நேரத்துக்கு தான் ஷூட்டிங் வைக்கணும். பாலிவுட் இண்டஸ்ட்ரியே வேறு. அப்படிங்கும்போது அவரை நோக்கி நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறப்ப சவுத்துலேருந்து ஒரு பையன் வந்து ஒரு டேரக்டர் வந்து என் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதா, அதெல்லாம் ஏற்றுக்கிறதா, அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கோவம் தான் அவருக்கு. ஓகே. ஏன் சவுத்துலேருந்து அட்லியும் தான் போய் படம் பண்ணார், இந்த மாதிரி ஷாருக் எல்லாருமே, கமலஹாசன் பண்ணார், பாலச்சந்தர் பண்ணார், ஏக்துஜே கேலியை பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த படம் பார்த்துட்டு 2-3 பேர் சூசைட்லாம் பண்ணிட்டாங்க. அப்போ அது ஒரு பெரிய வைரலாச்சு. அப்படிலாம் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய இப்போ ஸ்ரீதேவி எடுத்துங்க, ஹேமமாலினி எடுத்துங்க, எல்லாருமே இங்கேருந்து போனவங்க தானே. ரேகா, அதெல்லாம் அங்கே சவுத் நார்த்லாம் கிடையாது. ஆனால் வந்து சக்ஸஸ் கொடுக்கணும்ல. அட்லி கொடுத்துருக்குறாரு அப்படின்னா, அட்லி வந்து ஜவான் ஒன்று பெரிய ஷாருக் கானுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸை கொடுத்துருக்காரு, ஒரு ஓப்பனிங் இருக்குது, அதனால் அவரை கொண்டாடுறாங்க. ஏஆர் முருகதாஸ் கஜினி கொடுத்தப்ப கஜினியை கொண்டாடினாங்க. அங்கே அதான் வெற்றி தோல்வி தான் ஒரு மனிதனுடைய எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது. ஸோ அண்ட் சல்மான் கான் பார்த்தீங்கன்னா இப்போது ஏஆர் முருகதாஸை பர்சனலாக எப்படி டார்கெட் பண்ணலாம், நீங்கள் தமிழ் ஆடியன்ஸில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இல்லை, ஏஆர் முருகதாஸை டார்கெட் பண்ணார்னா அடுத்து சல்மான் கானுக்கு மார்க்கெட்டில் தமிழில் ஒன்றுமே கிடையாது. அங்கே தமிழ் படம் வர்றப்போ வேணால் அதை ரியாக்ட் பண்ண போகிறாங்க, சோசியல் மீடியாவில் சண்டை போட போகிறாங்க, இல்லை வேறு எதுவும் டார்கெட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லையா. அடுத்து சல்மான் கான் படம் ஏதாவது தமிழில் டப் பண்ணி வர்றப்போ அதை வந்து ஒரு விமர்சனமாக வைப்பாங்க, அவ்வளோதான். ஓகே. அண்ட் ஏஆர் முருகதாஸ் கூட அவர் பீஃப் இருக்கு இப்போ அப்படின்ற மாதிரி செய்தி வெளிவருது, இது உண்மையா? சிக்கந்தருக்கு அப்புறம் உங்களுக்கு பீஃபா? இல்லை இல்லை இல்லை, அது மாதிரிலாம் வாய்ப்பே இல்லை. இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு எப்படி சேருவாங்க? அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் வந்து இப்போ ஏஆர் முருகதாஸ் வேறு படம் பண்ணுறதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கிறார். ஓகே. ஸோ அதே மாதிரி சல்மான் கான் நாட் ஓன்லி வித் ஏஆர் முருகதாஸ், அவர் ஒர்க் பண்ண நிறைய டேரக்டர்ஸுமே அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ ப்ரொஃபஷனலிசமாக சல்மான் கான் எப்படின்னு அவரோட ப்ரொஃபஷனலிசம் மேலே ஒரு கொஸ்டின் வருது. இல்லை, அதான் வந்து எப்படின்னா, உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த இது குற்றச்சாட்டே வராது. பாலிவுட் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும், ஹிந்தி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டேரக்டர் காட்டிலும் ஹீரோஸ் தான் அங்கே டிசைட் பண்ணுறாங்க பிஸ்னஸை. தமிழ் இண்டஸ்ட்ரி மாதிரி தான் அங்கேயும் ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது அவர் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாருங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. ஸ்கிரிப்டில் தலையிடுறாரு, லேட்டாக வர்றாரு, இப்போ அவருக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு அதிகமாக போட்டிருக்கிறாங்க, அவரை வச்சுக்கிட்டு வந்து ஒரு இடங்களில் சில இடங்களில் ஷூட் பண்ணவே முடியலை, அவருடைய கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்குது ஸ்கிரிப்ட் சைடில் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. பட் அதை தாண்டி அவர்லாம் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டார்ல, சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டார், ஓரளவுக்கு தெரிஞ்ச நம்பராக ஆகிட்டார். ரெண்டாவது அவருடைய ஏஜ் ஒன்று பெரிய ஏஜ், அதுவும் ஒரு பெரிய செட்பேக். இன்றைக்கி நிறைய வேறு ஆர்டிஸ்ட் உள்ள வந்துட்டாங்க, யங்ஸ்டர்ஸ். அப்படிங்கும்போது இவங்கெல்லாம் வந்து ரிட்டையர்டு ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை பற்றி ஒரு பெரிய விவாதங்கள் போகாதாங்க.
ஓகே சார். ஸோ இப்போ அடுத்து ஏஆர் முருகதாஸோட படம் என்ன? இல்லை, ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கிறார். ஒன்றும் ஆர்டிஸ்ட் ஒன்றும் ஃபைனல் பண்ணல. ஸ்கிரிப்ட் ஒர்க்கில் இருக்கிறாரு. இன்னொரு பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஒன்றும் ஆர்டிஸ்ட் யாருமே ஒன்றும் இது வரைக்கும் ஓப்பனாக சொல்லணும்னா எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லை. ஓப்பனாக சொல்லணும்னா அவர் ஸ்டில் வந்து அவர் வந்து சும்மா தான் இருக்கிறார். ஓகே. ஸ்கிரிப்ட் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி யாராவது நம்மளுக்கிட்ட ஹீரோட்ட பேசுகிறதாக சொல்கிறாங்க. பட் அதுவுமே எந்த அளவுக்கு யார் அந்த ஹீரோஸ்? இல்லை 2-3 பேர் சொல்கிறாங்க. 2-3 பேர் அடிபட்டுது. இன்னும் யாருங்கிறது கன்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா இப்போதைக்கு ஆனால் வந்து இன்னொரு தகவல் என்னன்னா அவர் இன்னும் வரலைங்கிறதா தகவல் சொல்கிறாங்க. யாருமே இது வரைக்கும் அடுத்த படத்துக்கு அவருக்கு மூவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐ மீன் இவர் கூட படம் பண்ண உங்களுக்குலாம் விருப்பம் இல்லை? எதனால? சக்ஸஸ்ஸு, பட்ஜெட்டு இதெல்லாம் இருக்குல்ல. ஏஆர் முருகதாஸ் வச்சு பண்ணுற பெரிய பட்ஜெட் தேவைப்படும். அதுக்கு பெரிய ப்ரொடியூசர் தேவைப்படும். ஒரு பெரிய ஹீரோ வந்து எப்படி அதை வந்து ஒத்துக்குருவார்? தொடர்ந்து தோல்வி படமாக கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் பட் அவர் ஸ்கிரிப்ட் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காரு, அது மட்டும் தெரியும். அது முடிச்ச பிறகு அனைவரும் பண்ணுவாங்க. ஓகே சார். ஸோ ஏஆர் முருகதாஸ் நெக்ஸ்ட் படத்துலேயே அந்த ஹிட்டு கொடுப்பாரா எப்படி அப்படின்றது? ஏன்னா ஒரு காலத்தில் இவர் அஜித் மாதிரி ஆட்கள் வச்சு பல நல்ல படங்கள் எடுத்தார். விஜய்க்கும் பல பிரேக் த்ரூஸை வந்து கொடுத்துருக்காரு. அவர் இப்படி டவுன்ஃபாலில் இருக்கிறதே ஒரு என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நல்ல டேரக்டர் தான். ஸ்கிரிப்ட் வைஸில் பார்க்குறப்ப துப்பாக்கியாக இருக்கட்டும், கஜினியாக இருக்கட்டும், இல்லை ஸ்கிரிப்ட் வைஸில் ஒரு பரபரப்பாக பண்ணக்கூடிய டேரக்டர் தான். பட்டு ஒரு கேப் இருக்குல்ல, ஜெனரேஷன் கேப். இன்றைக்கி வந்து படத்துக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்டை விட ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அப்டேட் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்படி அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அது இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணும். கண்டிப்பாக பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஓகே, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு சினிமா சர்ச்சைகள் எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜய் தயா. டாடா.